ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிலிருந்து வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் பணிக்கான வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் தான் இது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா நமக்கு 83 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஃபயர் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா 13 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. ஹியூமன் ரிசர்ச்சில் 66 வேகன்சி இருக்குது. அஃபிஷியல் லாங்குவேஜில் 4 வேகன்சியில் மொத்தமாக 83 வேகன்சி வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த வேகன்சி பார்த்திங்கன்னா நமக்கு ஒவ்வொரு கேட்டகரி வைஸாகவும் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு நமக்கு 3 வேகன்சி ஓவராலாக வந்து கொடுத்துருக்காங்க. விருப்பமும் தகுதியும் இருக்கவங்க தாராளமாக வந்து அப்ளை பண்ணிக்காங்க. அடுத்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஃபயர் சர்வீஸில் பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி இன் ஃபயர் இன்ஜினியரிங் ஆர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆர் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா தாராளமாக வந்து இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் வந்து எலிஜிபிள் தான். நோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஹியூமன் ரிசர்ச், அதாவது HR. இதுக்கு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அண்ட் MBA வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா அதுக்கு இணையான கல்வி தகுதியோடு இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கும் ஃப்ரெஷர்ஸ் வந்து எலிஜிபிள், எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் தேவையில்லை. மூணாவது பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அஃபிஷியல் லாங்குவேஜ். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் போஸ்ட் கிராஜுவேட் இன் ஹிந்தி ஆர் இங்கிலீஷ் வித் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி ரெஸ்பெக்டிவ்லின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு எக்ஸ்பீரியன்ஸும் வந்து கேட்டிருக்காங்க. 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் ரிலேட்டட் டு க்ளாசரின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ விருப்பமும் தகுதியும் இருக்கும், தாராளமாக வந்து அப்ளை பண்ணிக்காங்க. அடுத்து ஏஜ் லிமிட் அண்ட் ரிலாக்ஸேஷனை பற்றி பார்ப்போம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் மேக்ஸிமம் 27 வயசு வரைக்கும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஏஜ் வந்து எது வரைக்கும்னா மார்ச் 18, 2025 வரைக்கும் கன்சிடர் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் SC ST 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. 3 வருஷம் யாருக்குன்னா OBC நான் கிரிமிலேயர். OBCயை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து BC MBCன்னு வந்து 2 இருக்குது. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா OBC கேட்டகரியில் தான் வரும். நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா OBC கேட்டகரியில் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி OBC சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணி இப்போவே வாங்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அப்ளை பண்ணும்போது எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. நீங்கள் வந்து OBC சர்டிஃபிகேட் இல்லாமல் அப்ளை பண்ணிங்கன்னா ஜென்ரல் தான் நீங்கள் வந்து காம்படிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேன் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 வருஷம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நாம் வந்து இந்த வேலைவாய்ப்புக்கு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி 17, 2025 தான் நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து வெப்சைட்டில் வந்து கொடுப்பாங்க. ஸோ நம்ம சேனலை வந்து இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்திங்கன்னா மார்ச் 18, 2025 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது பிப்ரவரி 17லேருந்து மார்ச் 18 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து நமக்கு டென்டேட்டிவ் டேட் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு வந்து நமக்கு இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. அது வந்து நமக்கு அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் குரூப் பியில் லெவல் 1ல் வந்து உங்களுக்கு மந்த்லி சேலரி வந்து E1ல் வந்து இருக்க போகுது. மந்த்லி சேலரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 40,000 ரூபா வந்து கிடைக்கும். அது கூட பார்த்தீங்கன்னா 3% வந்து மென்ஷன் பண்ணி 1,40,000 வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவை சேர்ந்தவங்க தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கடுத்து ஏஜ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு மார்ச் 18, 2025 வரைக்கும் வந்து கட் ஆஃப் டேட்டாக வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து நீங்கள் ஒரு முறை எல்லாமே வந்து படித்து பார்த்துக்கோங்க. சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒரு முறை மேலோட்டமாக படித்து பார்த்துக்கோங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து இருக்க போது கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான். நீங்கள் வந்து அதை கிளியர் பண்ணதும் உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து கிடைச்சிடும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ளை டேட் வந்து நமக்கு பிப்ரவரி 17லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம லிங்க் வந்ததுமே வந்து அப்ளை வீடியோவும் நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணுவோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஹவு டு அப்ளை வந்து கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணும்போது நம்ம அதை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து ஃபோட்டோ, சிக்னேச்சர் எல்லாமே வந்து ரெடியாக வச்சுக்கோங்க. ஃபோட்டோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30 கேபியில் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மினிமம் 30 kg, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 100 kbக்குள்ளே இருக்கணும். அதுக்குள்ளே நீங்கள் இப்போவே வந்து ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டில் தான் இருக்கணும். சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும்
80 கேபி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதாவது 20 கேபிலேருந்து 80 கேபி வரைக்கும் வந்து ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் ஜேபிஜி ஃபார்மேட் ரெடி பண்ணிக்கோங்க. பிளாக் இங்க் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1000 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து யார் யாருக்கெல்லாம் பொருந்தும்னா ஓபிசி, ஜென்ரல், அதுக்கடுத்து எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு வந்து பொருந்தும். அதுக்கடுத்து எஸ்சி, எஸ்டி, மாற்றுத்திறனாளிகள் இவங்க வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ண தேவையில்ல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இருக்குது. ஒரு முறை படித்து பார்த்துக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கடுத்து அப்ளை வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து பிப்ரவரி 17 வந்து நமக்கு அப்ளிகேஷன் லிங்க் வந்து ஓப்பன் ஆக போகுது. ஸோ அதனை தொடர்ந்து அப்ளை வீடியோவும் போகிறேன். தேங்க்யூ.